தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். எரேமியா 31:20 நீங்க வாசிங்க. எப்பிராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, குமாரன் அல்லவா, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். அவனை நினைத்து கொண்டே இருக்க, விரோதமா பேசின நாள்ல இருந்தே நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், மறக்கல. ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. பாவம் செய்கிற, எதிர்க்கிற, கர்த்தரை வேதனைப்படுத்துகிற அவனுக்காக என் உள்ளம் கொதிக்கிறது. அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன். அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன். எவன் அடிக்கிறானோ, உதைக்கிறானோ, வேற டேமேஜ் பண்றானோ அவனுக்காகவே இரக்கம் செய்ததுதான் கிறிஸ்துவின் அன்பு. உங்களை அழிக்க நினைச்சிருக்கலாம், வாழக்கூடாதுன்னு 1000 தந்திரம் பண்ணி இருக்கலாம், உங்களுக்கு விரோதம் இன்னும் துரோகம் பண்ணி கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்ற அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அவர்கள் மனமாற்றம் அடைய பண்ணுவதற்காக ஜெபம் பண்ணுங்க. அதுதான் கிறிஸ்துவின். எப்பிராயிம் எனக்கு விரோதமா செயல்பட்டால் அவன் மேல் நான் எவ்வளவு உருக்கமா இருக்கிறேன், இரக்கம் செய்வேன்னா இயேசுவின் அன்பு. ஆண்டவருடைய தியாகமான அன்பு என்னங்க? என்ன தியாகமான அன்பு? அவர் தியாகமான அன்பு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற. அப்படி நீங்கள் ஒருவர் பரிமாறிக்கொள்ளும். என்ன அர்த்தம்? ஒரு குறிப்பை சொல்றேன் உங்களுக்கு, கிறிஸ்துவின் அன்பை சொல்றேன் உங்களுக்கு. நான் சிலுவையில் அறைந்தானே, அறைந்தவர்களில் ஒருவன், அவன் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா லாங்கிமஸ். சிலுவையில் அறைஞ்சவர்கள ஒருத்தன் பேரு. இயேசு கிறிஸ்துவை விழாவில ஈட்டியால் குத்தினானே, அவன் பேர் லாங்கிமஸ். அவனுக்கு ஒரு கண்ணில் பிரச்சனை இருந்ததுங்க, தீராத பிரச்சனை கண்ணில் அவனுக்கு இருந்தது. இப்படி சிலுவையில குத்தின பொழுது ஆண்டவருடைய இருதயத்திலேருந்து புறப்பட்ட ரத்தமும் தண்ணீரும் அவனுடைய முகத்தில் கண்களிப்பட்டு அந்த நேரமே சோசமாயிட்டாவ. சிலுவையிலேயும் குத்தினவனையும் சுகம் கொடுக்க கூடிய அன்பையா அப்பவனின் அன்பு. அவன் பாவ உணர்வு அடைந்தான், ரட்சிக்கப்பட்டான். மிகப்பெரிய போராட்டத்தின் மத்தியில் கர்த்தருக்கு ஊழியக்காரனா மாறினாயா, ரோம போர் சேவகன் என்றால் கிறிஸ்துவின் தியாகமான அன்பு. நீங்கள் ஒருவரில் இப்படி தியாகமான அன்பு செலுத்துங்கள். அதனால நம் இருதய சிம்மாசனத்தில் இயேசுவே இருப்பாராக. நமக்கு வாழ்க்கையில் முதலிடம் இயேசுவே இருப்பாராக. நமது பேச்சிலே, மூச்சிலே, சிந்தனையிலே, எல்லாவற்றிலும் அவரே இருப்பாராக. அவருக்கே முதலிடம், அந்த அன்புக்கே முதலிடம் கொடுங்கள். ஒருத்தர் தியாகமா மன்னிங்க, மறந்துருங்க, விட்டு கொடுங்க என்று கிறிஸ்துவின் அன்பை நாம் அறிந்தவர்களாய் அதை செயல்முறைக்கு கொண்டு வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.